அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில சமயத்தில் நம்மளே அறியாமல் சில கேள்விகள் நமக்குள்ளே வரும். நம்ம இவ்வளோ பூஜைகள் பண்ணுறோமே, இவ்வளோ வழிபாடுகள் பண்ணுறோமே, இது தெய்வம் ஏற்றுக்கொள்கிறதா? நம் வீட்டில் குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ வாசம் செய்கிறதா? நம்மளுடைய பூஜையுடைய பலன்கள் ஏன் நமக்கு கிடைக்காம போகுது? உண்மையிலேயே நம்ம சரியாக தான் பூஜை பண்ணுறோமா அப்படிங்கிற சந்தேகம் சில சமயத்தில் நமக்கு எழக்கூடும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த அறிகுறிகளெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு முறையாச்சும் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்புங்க. ஏன்னா தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இனிமேல் நான் சொல்ல போகிற அறிகுறிகள் தென்படும். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம பூஜைகள் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது தடைகள் இல்லாமல் நம்மால் பூஜை செய்ய முடிகிறது அப்படிங்கிறதே ஒரு தெய்வ சக்தி இருப்பதற்கான முதல் அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். சில வீடுகளில் பூஜை செய்ய தொடங்கிய அந்த நிமிடத்தில் இருந்து, அதாவது இப்போ சிலர் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவாங்க, அதுலேயும் தடைகள் ஏற்படும். சிலர் இப்போ வெள்ளிக்கிழமையில் ரெகுலராக செய்கிற பூஜைகள் செய்யும் பொழுது கூட பூஜை ஆரம்பிப்பாங்க, அந்த நேரத்தில் தான் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி தடங்கள்லாம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வரலை அப்படின்னா நிச்சயமாக இது தெய்வ அனுகிரகம் இருக்கும் ஒரு பூஜைன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். தடங்கள்ங்கிறது இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம பூஜை பண்ணுற நேரத்தில் ஒரு சுமங்கலி பெண் விருந்தாளியாக வராங்க, இல்லை பக்கத்து வீட்டு பெண்ணே வராங்க, இல்லை ஏதோ ஒரு ஆண் வராரு. இவங்க தடங்கள் கிடையாது. இது இல்லாமல் வேறு ஏதாவது தடங்கள், அதாவது இதோட பூஜை பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துல தெய்வ சக்தி இல்லை அப்படின்றதுக்கான அறிகுறி. இதுவே மங்களகரமாக ஒரு தாயாரோ அல்லது ஒரு பெண்மணியோ வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா இதுதான் மிகச்சிறந்த அறிகுறி. தெய்வம் உங்களுடைய வழிபாட்டு முறையை, பூஜை முறையை ஏற்றுக்கொண்டது அப்படின்றதுக்கான ரொம்ப மிகச்சிறந்த அறிகுறியாக இது இருக்கும். இரண்டாவது அறிகுறியாக நம்ம பூஜைகள்லாம் செய்து முடித்த பிறகு நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம தரையில் விழுந்து வணங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி தரையில் விழுந்து வணங்கும் பொழுது சில சமயத்தில் ஒரு வகையான அதிர்வுகளை நீங்கள் உணர்ந்திருந்தீங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் உணர்ந்திருந்தீங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் விழுந்து வணங்கும் பொழுது எனக்கு ஒரு வித சிலிர்ப்பு ஏற்படுது, ஒரு வித உள்ளுணர்வு ஏற்படுது. தெய்வம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு மேலோங்குது அப்படின்னா இது தெய்வ சக்தி இருப்பதற்கான இரண்டாவது அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அது உங்களுடைய குலதெய்வமாகவும் இருக்கலாம், நான் முதல்லையே சொன்ன மாதிரி இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்கான இரண்டாவது அறிகுறியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். மூன்றாவது அறிகுறியாக ஏதாவது உயிரினங்களுடைய இயற்கை ஓசை அல்லது உயிரினங்களுடைய வருகை, அதுலேயும் முக்கியமாக பட்டாம்பூச்சி மற்றும் பறவைகளுடைய வருகையும் பல்லியினுடைய சத்தமும் நாய் குரைக்கும் சத்தமும் ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்குது, இல்லை இந்த முறை நடந்திருக்கு அப்படின்னா இது உங்களுடைய தெய்வம் நீங்கள் செய்கிற பூஜையை ஏற்றுக்கொண்டதற்கு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இப்போது தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான அறிகுறியாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே போல் சில சமயத்தில் நம்ம பூஜைகள் எதுவுமே செய்திருக்க மாட்டோம், நம்ம சும்மா தான் இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு மாதிரியான மஞ்சள் குங்கும வாசனை, பன்னீர் ஜவ்வாது வாசனை, இந்த மாதிரியான நல்ல ஒரு தெய்வீக மனம் உங்களுக்கு எந்த விதமான, அதாவது நீங்கள் எதுவுமே செய்யாமல் திடீர்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சந்தன மனமோ குங்கும மனமோ பன்னீர் ஜவ்வாது மாதிரியான மனங்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் அப்படின்னா இது உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்குமே தென்படாது, இது ரொம்ப ரேரான அறிகுறி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு முறையாச்சும் அனுபவிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் தெய்வம் நல்லா பூரணமாக நிறைஞ்சிருக்காங்க. இந்த அறிகுறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான். உங்கள் வீட்டில் தெய்வம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதுனால கூடிய விரைவிலேயே எல்லா செல்வ வளங்களையும் பெற்று, எல்லா உடலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் நில தகராறு, வீட்டு தகராறு, இந்த மாதிரி ஏதாவது தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் அமையக்கூடிய சூழல் சீக்கிரமே உங்களுக்கு அமையும். எப்போவுமே நம்ம
நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதற்குரிய பலன் சீக்கிரமே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்பவே தவறான விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது இப்போ நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோடு பூஜைகளை வந்து தொடங்குங்க, பூஜைகளை வந்து செய்யுங்க. எப்போவுமே சந்தேக கண்ணோட தெய்வங்களை அணுகாதீங்க. உண்மையான பக்தியோடும் உண்மையான நம்பிக்கையோடும் தெய்வத்தை நோக்கி நம் ஓரடி எடுத்து வைத்தால் போதும், அவங்க 100 அடி நம்மை நோக்கி வருவாங்க. அதனால் பக்தி செய்கிறத எப்போவுமே வந்து நிறுத்தாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க ஆன்மீக சுடரொளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.